இதை வந்து நம்ம லாஸ்ட் இயர் முக்கனி திருவிழாவில் காட்சிப்படுத்தியிருந்தோம். மாடியில் காய்ச்சிருந்தது. ஒரு பழமும் ஒரு 800 கிராம் வர அளவுக்கு இருந்தது. பாருங்கள், கொத்து கொத்தா நிறையாவே காய்ச்சிருக்கு. இதுதான் நீங்கள் ஒரு 25 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இது சின்ன செடியாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், பெரிய செடியாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இதில் 3 பிஞ்சில் இந்த செடியில் இந்த காயில் கொஞ்சம் பர்பிள் கலர் வருது. நாம்டோக் மாயில் இது வந்து கோல்டு கலர், மஞ்சள் கலர், நல்லா ஷைனிங்காக வரும். கொத்து மரத்தில் பிஞ்சுகள் இருக்கிறதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு கமர்ஷியலாக வைக்கிறேன்னா ஒரு சிறந்த ரகம். எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு 80 ரூபா 60 ரூபா கிலோ விற்கக்கூடியது. நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மை உடையது. பிஞ்சுகள் நிறையா வந்தது. இப்போ ஒரு பிஞ்சு தான் நம்ம அதில் அலோவ் பண்ணியிருக்கோம். கலர் மாறி இருக்குது, இன்னும் ஃபுல்லாக மாறலை. இனிதான் மாறும், ரொம்ப கலர் மாறும். பழம் நம்ம லாஸ்ட் இயர் இது பழங்கள் சாப்பிட்டோம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கலர் வந்துருக்கு பாருங்களேன். இது வந்து நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருக்கேன். இந்த அரை பிஞ்சாக இருந்தால் கூட இனிக்கும். அதான் இதில் உள்ள ஸ்பெஷல் கேரக்டரு. தாய்லாந்து வெரைட்டி ஒரு ஜெயண்ட் ஐவரிங்கிறது யானையினோட தந்தை மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த காய்களை பார்த்தீங்கன்னா யானையினோட தந்தை மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம லாஸ்ட் இயர் முக்கனி திருவிழாவில் காட்சிப்படுத்தியிருந்தோம். மாடியில் காய்ச்சிருந்தது. ஒரு பழமும் ஒரு 800 கிராம் வர அளவுக்கு இருந்தது. பாருங்கள், கொத்து கொத்தா நிறையாவே காய்ச்சிருக்கு. இதுதான் நீங்கள் சைனாவில் உள்ள சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய பழத்தை எடுத்து அதை வந்து வேகமாக ஒருத்தர் ஓடி போவார், பறிச்சிட்டு வேகமாக கோவமாக அதை சீவுவார் கத்தி எடுத்து. அந்த மாதிரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுமாதிரி இந்த காயும் பழமான பிறகு அது மாதிரி சீவுறது கத்தியெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கிறேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் மொத்தமாக இவ்வளோ பிஞ்சுகளும் நமக்கு நிற்காது. ஏன்னா கொஞ்சம் அதனுடைய சத்துக்கள் சின்ன செடி பாருங்கள், ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆன செடி தான். இதனுடைய பிஞ்சுகள் கொஞ்சம் கொட்ட தான் செய்யும். ஆனால் இப்போ எந்த பிஞ்சு கீழே விழுங்குற நமக்கு கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் எதையும் அறுவடை பண்ணலை. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய பிஞ்சு வந்து ஒரு காய் வந்து என்ன சைஸ் வரணும், மேக்ஸிமம் என்ன சைஸ் வரணுங்கிறது எனக்கு பார்க்குறதுக்கு ஆசை. அதனால் வந்து எவ்வளோ வெயிட் வரணும்னு பார்க்கணும். அதனால் நான் தேவையில்லாத இந்த பூ இனி பிஞ்சு இருந்தாலும் அது பிடிக்காது. அதனால் கொஞ்சம் சுமாராக இருக்க பிஞ்சியை கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா சத்துக்கள் அதுக்கு போய் வீணாக தானே ஆகும், வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த 2 காயும் கொஞ்சம் நல்லா திரட்சியாக இருக்குது. அதனால் இந்த பிஞ்சையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு இதில் மேக்ஸிமம் என்ன சைஸ் இந்த காய் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஜெயண்ட் ஐவரியை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரீன்லேண்ட் நர்சரியில் வந்து சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகளாகவும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய செடியில் ஒரு செடியில் காயோடு இருக்குது. ஒரு 10 அடி ஹைட்டில் பெரிய ஒரு 25 குரோ பேக்கில் இருக்குது. அந்த மாதிரி யாராவது வேணும்னா கூட நம்ம நர்சரி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க. நீங்கள் அதை மாடி தோட்டத்திலே எளிமையாக பராமரிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பர்பிள் நாம்டோக் மாய். இதில் வந்து 3 பிஞ்சு வந்திருக்கு. ஒரு 25 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இது சின்ன செடியாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், பெரிய செடியாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இதில் 3 பிஞ்சில் இந்த செடியில் இந்த காயில் கொஞ்சம் பர்பிள் கலர் வருது. இது இன்னி இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், தெரியுதா? பாருங்கள் என்ன ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாம்டோக் மாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம நர்சரியில் இன்னொரு செடி இருக்குது, அதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து கோல்டு. இப்போ நாம்டோக் மாயிலே கோல்டு. அதில் ஒரு செடியில் 5 பிஞ்சுகள் இருக்குது, அதை கூட காமிக்கிறேன். இதில் கோல்டு, க்ரீனு, பர்பிள் இந்த மாதிரி 3 கலர் இருக்குது. ஒயிட்டு கூட உண்டு. ஒயிட்டு நம்மகிட்ட இன்னும் காய்க்கல. ஒயிட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த பழங்களை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ல் இது கொஞ்சம் மெச்சூரிட்டி சரியாக இல்லை. இது கொஞ்சம் தேடுறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம இப்போவே எடுத்துடலாம் இதை. ஏன்னா நமக்கு இது எல்லாமே ஒரு ட்ரையல் பர்பஸ் தான் பண்ணுறோம். இந்த 3ல் 2 காய்கள் வந்தாலே போதும். ஏன்னா அப்போ தான் நமக்கு முழுசாக அதனுடைய டேஸ்ட் இதெல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணி சொல்ல முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் கஸ்தூரி மா வெரைட்டி. இந்த பிளாக் கஸ்தூரி வந்து உங்களுக்கு இன்னும் பிஞ்சுகள் வரல. ஆனால் இலையை பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்காது, நல்ல ப்ரௌன் கலரில் ஒரு டார்க் கருப்பு கலர் இருக்கும். அதான் பிளாக் கஸ்தூரிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்க்குறது நாம்டோக் மாய். நாம்டோக் மாயில் இது வந்து கோல்டு கலர், மஞ்சள் கலர், நல்லா ஷைனிங்காக வரும். கொத்து மரத்தில் பிஞ்சுகள் இருக்கிறதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லா செடிகளுமே காய்களை காமிச்சு நம்ம தோட்டத்தில் நர்சரியில் காய்ச்சிருக்க செடிகளை தான் காமிக்கிறோம். இது வந்து இப்போ சின்ன செடிகளாகவும் இருக்குது, அதாவது ஒரு 850 ரேஞ்சிலேருந்து இருக்குது. இது எல்லாமே தாய்லாந்து வெரைட்டி. இந்த தாய்லாந்து வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய தாய் செடிகள் அங்கேருந்து தான் நமக்கு வந்து அது நம்ம கவர் மாற்றி இங்கே வளர்க்குறோம். அதனால் கொஞ்சம் விலைகள் அதிகமாக இருக்கும். இது பெரிய செடியும் இருக்குது. ஒரு 30 கவரில் இதேமாதிரி காய்களோடு உள்ள செடிகள் கூட நம்மகிட்ட விற்பனைக்கு தயாராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பென்கன்லிங். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த பழம் சாப்பிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் நமக்கு மாடியில் இது காய்ச்சிது. ஒரே ஒரு பழம் தான் காய்ச்சிது. அதே செடி நம்ம குரோ பேக்கில் 21 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறோம். நிறைய பிஞ்சுகள் இருக்குது. அதாவது இந்த பழங்கள்லாம் காய்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய செடிகள் முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அது காய்க்குதான் நம்ம ஊரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு காரணம். காய்க்குங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தினா தான் நீங்கள் அந்த செடி மேலே உங்களுக்கு ஆர்வம் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிஞ்செல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கலர் அட்ராக்டிவ் கலராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறேன். ஆக்சுவலாக மறக்க முடியாத ஒரு ஸ்வீட் உள்ள ஒரு வெரைட்டி. ஒரு 300-400 கிராம் தான் வெயிட் வரும். ரொம்ப பெரிய பழமும் வராது.
ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயும் கூட தேவையில்லாமல் அதாவது நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இவ்வளோ பிஞ்சுகள் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கு இந்த பிஞ்சுகள் இருக்குன்னா கூட அந்த ஒரு வாரத்துக்கு இந்த சத்துக்களை அதை சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டு இருக்கும். அதனால் நம்ம தின்னியும் பண்ணுறதுனால தப்பு இல்லை. விவசாயிகளாக இருக்கிறவங்க வந்து நிறைய ஏக்கர் கணக்கில் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண முடியாது, சாத்தியப்படாது. நீங்கள் அப்படி எதுவும் பண்ண தேவையில்லை, அது தானாகவே விழுந்துடும். இப்போ நம்ம இது ட்ரையல் பர்பஸ்க்காக வச்சுருக்கிறதுனால தான் இது மாதிரி தின்னியும் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மல்லிகா வெரைட்டி. இது நீலமும் தசேரியும் கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. அதாவது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கணுங்கிற நோக்கத்துக்காக, நிறைய காய்க்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்திய அரசு கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி. அதாவது நீலத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியை தாங்கக்கூடியது, 2 சீசன் காய்க்கக்கூடியது. அதே மாதிரி தசேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வட இந்திய வெரைட்டி. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு கேசர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்தமாதிரி ஒரு ரொம்ப சுவையான ஒரு பழம். அது ரெண்டுமே கலப்பினம் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி. நல்ல பழம் பெருசாக வரும். நல்ல 1 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும். நல்ல தரமான பழமாக இருக்கும்போது நம்ம ஊரில் நிறைய பேர் விவசாயிகள் இதை விரும்பி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமர்ஷியலாக இன்னும் அது மார்க்கெட்டுக்கு வரல. மார்க்கெட்டுக்கு வந்தால் நல்ல ரேட்டு கிடைக்குது. ரெண்டாவது லேட்டாக கூட காய்க்குது. நம்ம வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா லேட்டாக கூட காய்க்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வெரைட்டி கொத்து கொத்தாக காய்க்குங்கிறத காமிக்கிறது தான் இந்த பதிவு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மல்கோவா. நம்ம சேலம் மல்கோவா சொல்லுவோம் இல்லையா, அது அந்த வெரைட்டி தான். நான் பார்த்துங்க, காய் வந்து மேல் பகுதி சொரப்பாக இருக்கும். தெரியுதா? நல்லா சொரப்பாக இருக்கும். பாலிஷாக இருக்காது மற்ற வெரைட்டி மாதிரி. நல்லா உருண்டையாக இருக்கும். ஒரு 800 கிராம் 1 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். மாமரத்தினாலே மல்கோவா மாம்பழம் ரொம்ப ஃபேமஸானது. இந்த செடிகளும் நம்ம சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவுமே சேல்ஸ் பண்ணுவோம். இந்த காய்களோட செடிகள்லாம் நிறைய காமிச்சிட்டு இருக்கிறேன். இதில் எங்களுக்கு 1க்கு மேற்பட்ட செடிகள் இருந்ததுன்னா நாங்கள் அதை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணவும் வச்சுருக்குறோம். ஏன்னு கேட்டால், இதை வளர்த்து சில நிறைய பேர் மாடியில் வளர்க்குறவங்க காயோட கேட்குறாங்க. எங்களுக்கு அது கரெக்டாக மாடியில் வச்சு எங்களால் வளர்க்க முடியாது, அதனால் பெரிய செடிகளாக காய்களோட இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க காய்களோட இந்த செடிகளை வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது கோட்டூர்குணம். அதாவது செங்கவர்க்குன்னு சொல்லுவாங்க. நாகர்கோவில் பகுதியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ரகம். சாதாரண நேரங்களிலே கிலோ 200 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி. நிறைய கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ காய் பிஞ்சுகள் இருக்குங்கிறத. இது எந்த அளவு காய்க்குங்கிறதுக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 செடியை பெரிய க்ரோ பேக்கில் வளர்த்துருக்கோம். இந்த செடிகளுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய செடிகளாக கூட நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், காய்களோட உள்ள செடிகள். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகும். நம்ம ஒரு மியாசாக்கியோட கலரில் வரும். பழமும் ஒரு லேட்டஸ்டான நார்த்தன்மை இருக்கும். அதை நம்ம நார்த்தன்மையை விரும்புகிறவங்க தான் இந்த செடிகளை வாங்கணும். ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு சார் லேசாக நார் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நார் வந்து மருத்துவ ரீதியாக அது வந்து உடம்புக்கு நல்லது. நார் சத்து இருக்கக்கூடிய, நார்த்தன்மை இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது நல்லது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த ரகம். ரொம்ப ருசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமான ருசி. நிறைய அது ஒரு அந்த ஃப்ளேவரே ஒரு தனி இது. மற்ற மாம்பழங்களோட இதை கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளோ சிறந்த ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது பங்கனப்பள்ளி வெரைட்டி. இந்த பங்கனப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி நடுறாங்கன்னாக்கா வர கஸ்டமர்கிட்ட கேட்பேன். அதாவது நீங்கள் எத்தனை செடி நட போகிறீங்கன்னு கேட்பேன். அவங்க ஒரு செடி தான் நட போகிறோன்னா இந்த செடி மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லா வீட்டுக்கும் ஏற்ற ரகம், எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ரகம். நிறையாவே கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு ரகத்துக்கு மேலே வைக்க போகிறாங்கன்னா 2வது இமாமஸ்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரகமாக சொல்லுவேன். இப்போ ஒரு தோட்டமாக வைக்கிறது, ஒரு கமர்ஷியலாக வைக்கிறேன்னா ஒரு சிறந்த ரகம். எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு 80 ரூபா 60 ரூபா கிலோ விற்கக்கூடியது. நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மை உடையது. பழமும் நிறைய காய்ச்சாலும் பழமும் ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த செடிகளும் நம்ம சின்ன செடிகளாக 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு 3 அடி உயரத்தில் உள்ள செடிகளை நம்ம 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி நூர்ஜஹான் வெரைட்டி. நூர்ஜஹான் ஒரு வட இந்திய வெரைட்டி. பழங்கள் ரொம்ப பெருசாக வரும். பாருங்கள், அந்த பழங்கள் பெருசாக வருங்கிற மாதிரி இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு வாழை இலை மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பாருங்கள். இலைகள் பெருசாக இருக்கிற மாதிரியே பழங்களும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பழமே பார்த்திங்கன்னா 2-3 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய செடியாக ஒரு 6 அடி 7 அடி செடிகளே நம்மகிட்ட இருக்குது. இந்த செடிகளை நம்ம நடவு பண்ணோன்னா ஒரு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரியில் இது பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்தளவு தண்டுங்க நல்ல தடிமனாக இருக்குது. கவாத்து பண்ணி விட்டோன்னா நல்லாவே கண்டிப்பாக அது காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான் கொய்யா. இந்த ஜப்பான் கொய்யா பார்த்திங்கன்னா நமக்கு 3 வருஷம் ஆச்சு இந்த செடி நம்ம நடவு பண்ணி. நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி. நிறைய முறை சொல்லிட்டோம், பார்த்தவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் ஏற்கனவே போட்ட வீடியோ பார்க்குறேங்க. ரொம்ப இதை பற்றி நிறைய தகவல் தெரியணும்னா, இப்போது லாஸ்ட் இயர் வந்து நமக்கு ஒரு 7-8 பிஞ்சு தான் ஒரு செடி காய்ச்சுது. இப்போ ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா 20-25 பிஞ்சு இருக்குது. எல்லாமே நல்லா பெருசாகிட்டு இருக்குது. நான் கூட நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் சின்னதாகும்னு நினச்சேன். இப்போ ஒரு அரை காய் தான் ஆயிருக்கு. ஆனால் கூட ஒரு 200 கிராம் வெயிட் வர வரைக்கும் வந்துடுச்சு. அதே சமயத்தில் நீங்கள் அந்த பக்கம் பிஞ்சு இருக்குது, அதே டைமில் இங்கே பூக்குது பாருங்கள். இந்த இடத்துல பூவும் இருக்குது. இந்த பூ வருது பாருங்கள், பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது. ஒரு நல்ல வெரைட்டி. நம்ம ஊரில் நல்ல ஒரு கமர்ஷியலாக பயிர் பண்ணோன்னா விவசாயிகளுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. நிறைய பேர் இது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டி.
இது வந்து நம்ம சின்ன செடிகள் 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம ஹோல்சேலாக இப்போ விவசாயிகள் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வாங்குற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் கூட ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும். இது பெரிய செடிகளாகவும் இருக்குது, சின்ன செடிகளாகவும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. பாருங்கள், இதுலேயும் கூட நிறையா பிஞ்சுகள் இருக்குது. எல்லாமே அரை பிஞ்சு தான். அதில் ஒரு பிஞ்சு நம்ம பறித்து அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். அதை கட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அரை பிஞ்சியே என்ன கலர் வந்துருக்கு பாருங்களேன். இது வந்து நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருக்கேன். இந்த அரை பிஞ்சியாக இருந்தால் கூட இனிக்கும். அதான் இதில் உள்ள ஸ்பெஷல் கேரக்டரு. அந்த அரை பிஞ்சியாக இருந்தால் கூட இனிக்கும். கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். விதைகள் கம்மியாக இருக்கும். விதைகள் பாருங்கள், கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது அல்போன்சா மாவரைட்டி. இந்த அல்போன்சா மாவரைட்டி நம்ம நர்சரியில் சின்ன செடிகள் சேல்ஸ் பண்ணுறோம் 200 ரூபாயிலேருந்து. விவசாயிகளாக இருந்தால் இன்னும் கூட விலை கம்மியாக கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறதுக்கு, இந்த மரத்தை பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தோட்டத்தில் இதுமாதிரி எல்லா ரகங்களையும் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம். இதில் அல்போன்சா நம்ம ஊரில் என்ன எப்படி காய்க்கும், நம்ம செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில், சென்னை பக்கத்தில் இருக்க மாவட்டங்களில் எப்படி காய்க்குங்கிறத இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் நம்ம ஒரு அடர் நடவு முறை மாதிரி நம்ம 3 அடி வளர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வளர்த்துருக்கோம். அதனால் புஷியாக குடை மாதிரி வந்திருக்கு. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய கொத்து கொத்தாகவே இருக்குது. இந்த பாருங்கள், உள்ளே கூட நிறைய பிஞ்சுகள் காய்கள் இருக்குது, பார்க்கலாம். இது வந்து ஒரு வட இந்திய வெரைட்டி. ஆனால் நம்ம ஊர்லேயே நல்லா காய்க்கிற தன்மையுடையது. இது ஏற்றுமதிக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த அல்போன்சா பொறுத்த வரைக்கும் அழகாக பாக்ஸில் அடுக்கி சூப்பராக வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது புக் பண்ணியே வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. நல்ல வெரைட்டி. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நம்ம அல்போன்சா பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் ரொம்ப காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி இந்த மரத்தை தெளிவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாவே காய்க்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது நுங்கு பழம். நுங்கு பழம்னா இது அபியூ, மஞ்சள் கலரில் ஃப்ரூட் வரும். நல்லா ஒரு நுங்கு சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். நுங்கு மாதிரியே இருக்கும். அதை நுங்குக்கு மாற்றாத சொல்லலாம். இது வந்து நிப்பிள் டைப். 2 டைப் இருக்குது. பால் டைப் இருக்குது, நிப்பிள் டைப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிப்பிள் டைப்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும் பழம். பார்த்திங்கன்னா இது க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். 30 க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம சென்னைக்கு கூடுவாஞ்சேரிக்கு வந்ததுக்கப்புறம் பூ எடுத்து அதுக்கப்புறம் காய்ச்ச செடி. இது பாருங்கள், பால் டைப். தரையில் நட்டதுலேயும் காய்ச்சிருக்கு. இப்போ இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, குறிப்பிட்டு சொல்கிற காரணம் என்னன்னா, இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பழத்தை இவ்வளோ புகழ்ந்து சொல்கிறாங்களே, இது நம்ம தோட்டத்தில் வளர்க்க முடியுமான்னு. கண்டிப்பாக வளர்க்கலாம். நாங்கள் வச்சுருக்க இடத்த பாருங்கள், அப்படி மேலே காமிக்கலாம். ஒரு மாமரத்துக்கு அடியில் வச்சுருக்கோம். அதாவது அந்த பக்கம் பார்த்தா ஒரு 90% சன்லைட்டில் தான் வச்சுருக்கோம். இந்த மாமரத்து நிழலில் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. அதாவது மாமரத்துக்கு அடியிலையும் கொண்டு வைக்கல, 2 இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு வெயிலும் இல்லை, வெயில் ரொம்ப கம்மி. அதனால தான் இது நல்லா க்ரோத் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அபியூ வச்சிங்கன்னாக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் சன்லைட்டு கம்மியான இடத்துல வைங்க. வச்சிங்கன்னா நிச்சயமாக காய்க்கும். ஆனால் இது காய்ச்சதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பியூட்டி, இந்த பாருங்கள் பிஞ்சு வருது. அடுத்து நம்ம பார்க்குறது நாசிக் பசந்து மா வெரைட்டி. இது ஒரு வட இந்திய வெரைட்டி. இதை வட இந்திய இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நிறைய இதை காலப்பாடி ரகம்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இலைகள் பார்த்திங்கன்னா காலப்பாடி மாதிரி இருக்கும். அவங்களுக்கு காலப்பாடிக்கும் நாசிக் பசந்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து காலப்பாடி மாதிரி டேஸ்ட் இல்லைன்னா கூட இமாம் பசந்து மாதிரி டேஸ்ட் இருக்கும். பசந்துங்கிற வார்த்தை இருக்கிறது கரெக்டாக. உண்மையிலே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமாம் பசந்தோட டேஸ்ட் இருக்கும். நிறைய காய்க்கும். காலப்பாடி மாதிரி குட்டையாக வளரும். மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஏற்ற ரகம். நிறைய கொத்து கொத்தாக காய்க்கவும் செய்யும். இப்போ இந்த மரத்தில் பாருங்கள், இந்த செடியில் ஃபுல்லாகவே பிஞ்சு இருக்குது. இது பூத்திருக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு மியாசாக்கி பூத்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலரில் ஃப்ளவர் இருந்தது. நிறையவே பூக்கும். அதேமாதிரி பழம் பார்த்திங்கன்னா ஒரு 400-500 கிராம் சைஸ் வரும். இது நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே பழங்கள் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். பழத்தினுடைய டேஸ்ட் அப்போ பார்த்தோம். ரொம்ப அருமையான வெரைட்டி. ரொம்ப பழங்களும் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த எந்த வெரைட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காது. இந்த காய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு நீளமாக ஒரு காம்பு மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசமாக இருக்கும். நம்ம காய் பார்த்தோன்னே இது நாசிக் பசந்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுமாதிரி நல்ல வெரைட்டி. இதுவும் சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் செடி இருக்குது. நம்ம 650 ரூபாயிலேருந்து அதை சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு 3 அடி ஹைட் இருக்கும். நல்ல குட்டையாக வளரக்கூடிய வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் மியாசாக்கி. அதாவது ஜப்பானில் 2.25 லட்ச ரூபா சேலான ஒரு மியாசாக்கி மா வெரைட்டி. இது நம்ம 21 க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். பிஞ்சுகள் நிறையா வந்தது. இப்போ ஒரு பிஞ்சு தான் நம்ம அதில் அலோவ் பண்ணியிருக்கோம். கலர் மாறி இருக்குது. இன்னும் ஃபுல்லாக மாறலை. இதுதான் மாறும், ரொம்ப கலர் மாறும். பழம் நம்ம லாஸ்ட் இயர் இது பழங்கள் சாப்பிட்டோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது மியாசாக்கியில் என்ன அப்படி ஸ்பெஷல்னு நிறைய கஸ்டமர் வந்து கேட்பாங்க. அதில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணதில் கரோட்டின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மற்ற பழங்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் கரோட்டின் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க.
அதனால தான் இதுக்கு அவ்வளோ விலைங்கிறத சொல்கிறாங்க. அதேமாதிரி ஜப்பானில் மாம்பழங்கள் காய்க்கிறது கொஞ்சம் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை வளர்க்கணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிப்படையாக ஓப்பன் ஏரியாவிலே வளர்க்கலாம் அந்த மா வெரைட்டியை. இந்த மாதிரி விலை மதிப்புள்ள ஒரு மா வெரைட்டி நம்ம 650 ரூபாங்கிற ரேட்லேருந்து நம்ம சேல் பண்ணுறோம். இது வந்து செடிகள் காயோட உள்ள செடிகள் கூட நம்ம கிரீன் நர்சரியில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளரி மாங்காய். இந்த வெள்ளரி மாங்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு வெரைட்டி. நிறைய வெளிநாட்டு வெரைட்டிகளை சொன்னோம். இப்போ பார்க்குறது நம்ம நாட்டு வெரைட்டி. இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு வெள்ளரிக்காயை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதேமாதிரி அந்த காயை சாப்பிடும்போது இருக்கும். பழங்கள் நல்லா இனிப்பாக இருக்கும். பழமானது பிறகு நல்லா இனிப்பாக இருக்கும். காயாகவும் ரொம்ப புளிக்காது. ஒரு முக்கால் வெள்ளத்தில் கூட அந்த காய்களை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். அதிகமாக காய்க்கக்கூடிய தன்மை கிடையாது. பாருங்கள், இந்த செடியிலே பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது. இப்போ கூட மேலே கூட பூ இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கேமராவில் நிறைய பூக்கள் மேலே வந்திருக்கு. ஒரு பக்கம் காய்கள் இருக்குது, ஒரு பக்கம் பிஞ்சுகள் இருக்குது. இந்த மாதிரி பன்முகத்தன்மையுடையது. 2 சீசன் காய்க்கும். மாடியிலே வச்சு எளிமையாக பராமரிக்கலாம். மாடியில் வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இதை வளர்க்கலாம். சின்ன செடியிலே காய்க்கும். நம்மகிட்ட சின்ன செடிகள் காய்களோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம கிரீனா நர்சரி மாடித்தோட்டத்தில் வச்சுருக்க செடிகள். இந்த மாடித்தோட்டத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா டேங் ஜக்ராபாத். இந்த டேங் ஜக்ராபாத் வெரைட்டிலையும் கூட பிஞ்சுகள் வந்து காய்கள் வந்திருக்கு. ஒரு தாய்லாந்து வெரைட்டி. அந்த தாய்லாந்து வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி கலர் பாருங்கள், சின்ன பிஞ்சிலே கலர் வந்துடுச்சு. ஒரு செடியிலே ஒரு 4-5 பிஞ்சுகள் இருக்குது நம்ம இந்த செடியில். இது லாஸ்ட் இயர் நமக்கு மாடியில் வச்சும் பழங்கள் வந்தது. அந்த செடி தான் இது. அதனுடைய பழங்களை நம்ம அறுவடை பண்ணி அதனுடைய வீடியோ பதிவு இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அதை ஒரு ஸ்பூனாலே அதை கரண்டியாலே எடுத்து அதை சாப்பிட முடியும். நார்த்தன்மையே இருக்காது. பழம் ஒரு வித்தியாசமான மனம், அதேமாதிரி ருசியும் இருக்கும். ரொம்ப நல்ல வெரைட்டி. இந்த வெரைட்டி கூட நம்ம நர்சரியில் வந்து சின்ன செடிகளாக நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் பெர்சிமோன் மா வெரைட்டி. இந்த கோல்டன் பெர்சிமோன் நமக்கு பழமாகும்போது கொஞ்சம் மஞ்சள் நல்ல கோல்டு கலரில் மஞ்சள் கலரில் வரும். ஆனால் பார்த்தா இது ஒரு ருமானி மாம்பழங்க மாதிரி இருக்குது. ஆனால் ருமானி கிடையாது, கோல்டன் பெர்சிமோன் இது. அந்த பெர்சிமோன் வெரைட்டி வந்து அந்த பெர்சிமோன் பழம் மாதிரியே இருக்கிறதுனால அது இந்த மா வெரைட்டிக்கு அதுமாதிரி பேர் வச்சுருக்காங்க. இன்னும் தரையில் நட்டோன்னா இன்னும் நிறைய நல்ல பெருசாக வரும். நம்ம தொட்டியில் வச்சுருக்கனால பழம் சின்ன சைஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி இங்கேயும் கூட ஒரு 2 பிஞ்சு இருக்குது. மொத்தம் 5 பிஞ்சு இருக்குது. இந்த தொட்டியில் வச்சுருக்க செடிகளிலே 5 பிஞ்சு இருக்குது. இந்த மாடிக்கு ஏற்ற வெரைட்டின்னு சொல்லும்போது இந்த காலப்பாடி ரகத்தை சொல்லலாம். இந்த காலப்பாடி ரகம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையோட 2 சீசன் காய்க்கும். இதன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ் கலரில் ஒரு பவுடர் மாதிரி கோட்டிங் வரும். அந்த வெரைட்டி தான் இது. எல்லாருமே விரும்பக்கூடிய வெரைட்டி. இது கூட மாடியில் எளிமையாக பராமரிக்கலாம். எளிமையாக பராமரிக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த காலப்பாடி, கட்டிமோன், தாய்லாந்து வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் கட்டிமோன்கிற வெரைட்டி. இது எல்லாமே 2 சீசன் காய்க்கும். 2 சீசன் காய்க்கிறதுனால நமக்கு எப்போவுமே பராமரிக்கலாம். அதுவே நாசிக் பசந்தும் எளிமையாக நம்ம மாடியில் பராமரிக்க முடியும். கல்காரியில் கூட பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இன்னும் பழமாகல, பூவும் இருக்குது, பிஞ்சும் இருக்குது. நிறைய கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இது பழங்கள் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கோம். நல்ல பழம், நல்ல சைஸாக வரும், பெருசாக வரும். அதுமாதிரி ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். இதனுடைய பழங்கள் நிறைய காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இது புது வெரைட்டி. அதனால் நல்லா மக்கள்கிட்ட நிறையா விரும்பி கேட்குறாங்க. இது 300 ரூபாயிலேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் சின்ன செடிகளை பொறுத்த வரைக்கும். நம்ம கிரீனா நர்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்தில் என்ன பழங்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த செடிகளை பற்றி சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய மா வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வெரைட்டி இருக்குது. பலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வெரைட்டி இருக்குது. கொய்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வெரைட்டி இருக்குது. வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 வெரைட்டி இருக்குது. இந்தமாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நீங்கள் கேள்விப்படாத ரகங்கள்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிரீனா நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ இருக்குது. 500க்கு மேலே வீடியோ இருக்குது. அதில் சில டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது செடிகள் வளர்க்குறது எப்படி, அதை எப்படி பூச்சி வந்தால் எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியும் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இந்த எக்ஸாட்டிவ் வெரைட்டிஸுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டும் நம்ம நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.